Hi, welcome to the squad. This is Logic IO. ஸோ போன எபிசோட் ஆஃப் த பர்சன்டேஜ் சீரீஸில் நம்ம ஒரு ட்ரிக் பார்த்துருந்தோம் இல்லையா? அதாவது ஸ்ப்ளிட்டிங் மெத்தட், எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பர்சன்டேஜை வேகமாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதோட ரைட் அவுட் கொஸ்டின் பார்த்துட்டு இந்த வீடியோவில் இன்னொரு ட்ரிக் பார்க்க போகிறோம், இன்னொரு ஷார்ட்கட். இது வந்து பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஆக்சுவலி நிறைய டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் இதை சால்வ் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இதை பார்த்துடலாம். ஸோ 42% ஆஃப் 350 என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். இதை எப்படி பண்ணலாம்? ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் படி இதை முதல்ல ரெண்டாக பிரிக்க போகிறோம். 40% ப்ளஸ் 2% அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ 40% எப்படி கண்டுபிடிப்பீங்க? 40% கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இதோட 10% கண்டுபிடிச்சு அதை இன்ட்டு 4 பண்ணிடலாமா? ஸோ 350யோட 10% என்ன? 350யோட 10%னா அது 350/10, அதாவது ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா போதும், விச் இஸ் 35. ஸோ அந்த 35 இன்ட்டு 4 என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது வந்து 10%, நம்மளுக்கு வேணுங்கிறது 40%. ஸோ 35 இன்ட்டு 4 என்ன கண்டுபிடிக்கும். 35 இன்ட்டு 2 வந்து 70. ஸோ 70 இன்ட்டு 2 140. ஸோ அந்த 40%ஓட வேல்யூ என்னன்னா 140 ப்ளஸ் இந்த 2% வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? முதல்ல 2% என்ன பண்ணலாம், 1%ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 1% ஆஃப் 350 என்னது? 3.5. ரைட் சைட்ல இருந்து 2 பிளேசஸ் தள்ளி புள்ளி வைக்க போகிறோம். ஸோ 3.5 ஆயிருது. 1% 3.5னா 2% வந்து 7. 3.5 இன்ட்டு 2 7. ஸோ 140 ப்ளஸ் 7, அதாவது 147. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, சிம்பிள் தான், நைஸ் அண்ட் ஈஸி. அந்த ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சப்போஸ் அதை நீங்கள் அதை பார்க்கலன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது வரைக்கும் பர்சன்டேஜ் சீரீஸில் 3 வீடியோஸ் போட்டிருக்கோம். 3த்துலேயுமே வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரிக், ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் வந்து கண்டிப்பாக நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் வித் ப்ராப்ளம்ஸ். ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற டாக்டிக்ஸ், ட்ரிக்ஸ், ஷார்ட்கட்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. If A's salary is 20% more than B's salary, then B's salary is how much percentage, இந்த இடத்துல percentage வரும், less than A's salary அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஏயோட சேலரி வந்து 20% அதிகமா இருக்கு பிஏ கம்பேர் பண்றப்ப. அப்ப பியோட சேலரி எத்தனை சதவீதம் கம்மியா இருக்கும் ஏ கம்பேர் பண்றப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தோன்னே இனிஷியலா நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இது 20% கூட இருக்குன்னா அது 20% கம்மியா இருக்கும் அப்படின்னு தோணும். அப்படி சொன்னீங்கன்னா அந்த ஆன்சர் வந்து கண்டிப்பா தப்பு. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம வந்து அப்சல்யூட் வேல்யூ அப்படிங்கிறதுல பேசல. இப்ப வந்து என் சேலரியை விட அவன் சேலரி 1000 ரூபாய் கூட, அப்ப அவன் சேலரி வந்து என் சேலரியை விட 1000 ரூபாய் கம்மி அப்படிங்கிற கணக்கு கிடையாது. ஏன்னா நம்ம இங்க வேல்யூல பேசல, பெர்சன்டேஜ்ல பேசுறோம். ஸோ பெர்சன்டேஜ் வந்து வேறுபடும், டினாமினேட்டர் என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வேற வேற மாறப்போகுது. ஸோ அதனால கண்டிப்பா நம்மளால வந்து இந்த 20% தான் லெஸ்ஸுங்கிறத சொல்லவே முடியாது. அப்படி இருக்காது ஆன்சர். ஓகே, ஸோ அந்த ஐடியாவை முதல்ல தூக்கி வெளியே போட்டுருங்க. இப்ப இதை சால்வ் பண்றதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் அப்ரோச் இருக்கு. அதாவது அசம்ஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்கு, இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு, அதுவும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அசம்ஷன் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஏ சேலரி இஸ் 20% மோர் தென் பி சேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், அசியூம் பண்ண போறேன். என்ன அசியூம் பண்ண போறேன்னா, பியோட சேலரி வந்து 100 அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ண போறேன். ஓகே, பியோட சேலரி 100 அசியூம் பண்றேன். ஏ சேலரி இஸ் 20% மோர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏ சேலரி வந்து பி சேலரியோட 20% மோர். அப்ப என்னவா இருக்கும்? ஏயோட சேலரி 120 இருக்கும். ஓகேவா? நான் எதுக்கு இதை 100 அசியூம் பண்றேன்னா, பெர்சன்டேஜ்னாலே அவுட் ஆஃப் 100. ஸோ 20% அப்படின்னா 20ங்கிறது தான் வேல்யூ, 30%னா 30ங்கிறது தான் வேல்யூ. ஸோ அப்படி ஈஸியா இருக்குங்கிறதுக்காக பியோட சேலரி வந்து 100 அசியூம் பண்றோம். பியோட சேலரி 100 இருந்தால் ஏயோட சேலரி 120 இருக்கும். ஏன்னா இங்க 20% மோர் தென் பி சேலரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எழுதிட்டோம். இப்ப பி சேலரி இஸ் ஹவு மச் லெஸ் தென் ஏ சேலரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹவு மச் லெஸ்ஸர் தென் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை முதல்ல நம்ம பார்க்கணும். வித்தியாசம் என்ன? 120 மைனஸ் 100 தட் இஸ் ஈக்குவல் டு 20. ஓகே, இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின் தெரியுமே நினைப்பீங்க, 20 டிஃபரன்ஸ். பட் இதை வந்து நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றதுக்கு டினாமினேட்டர்ல என்ன போடுவோம்? இங்க பி சேலரி இஸ் ஹவு மச் லெஸ் தென், ஹவு மச் லெஸ் தென்ங்கிறதுக்கான ஆன்சர் என்ன? 20. 20 லெஸ் தென் ஏ சேலரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏயோட சேலரி இந்த இடத்துல என்ன? 120ன்னு வச்சிருக்கோம். ஸோ டினாமினேட்டர்ல 120 தான் போடணும், 100 கிடையாது. ஓகே, ஸோ 120 போட்டு இதை நம்ம பெர்சன்டேஜா மாத்தினீங்கன்னா அதுதான் ஆன்சர். இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 போகுது. ஸோ
ஹூ இது வந்து நம்ம 2 டேபிள்லனா 6 இங்க வந்து 5 5 ஃபர்தரா நம்ம இது பண்ணோம்னா இது 2 3s ஆர் 6 10 50/3 ஓகே. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இது வந்து பெர்சன்டேஜ்லன்னு பார்த்தீங்கன்னா 16.66% வரும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வேணா போட்டு பார்த்துக்கலாம். 3ன்னு பார்த்தீங்கன்னா 3 1 is 3, ரிமைனிங் 2 இங்கே 0, 3 6 ஆர் 18, ரிமைனிங் 2 புள்ளி வச்சு 0 இறக்குனீங்கன்னா மறுபடியும் 6 6ன்னு தான் போகுது. ஸோ 16.66%. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அசம்ஷன் மெத்தடில் நம்மளால இந்த கொஸ்டினை பண்ண முடியும். பியோட சேலரி 100 அசியூம் பண்ணிக்கிட்டோம், ஏயோட சேலரி வந்து 20% மோருங்கிறதுனால 120 அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஸோ பியோட சேலரி எவ்வளோ லெசர் தென் ஏ சேலரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டினாமினேட்டரில் ஏயோட சேலரி தான் வந்தாகணும். ஏன்னா அதோட தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். லெசர் தேனுக்கு அப்புறம் வர்றது என்னது? ஏ தான். ஸோ அதுதான் வந்து டினாமினேட்டரில் நம்ம போட போகிறோம். ஸோ 120, நியூமரேட்டரில் 20, ஏன்னா அதுதான் டிஃபரன்ஸு. இன்டூ 100ன்னு போட்டிங்கன்னா 16.66% வருது. இதுதான் வந்து அசம்ஷன் மெத்தட். ஓகே, இதுதான் வந்து ஒரு டிப்பிக்கலா நம்ம வந்து ட்ரெடிஷ்னலா யூஸ் பண்ற மெத்தட். பட் இதை விட சிம்பிளா நம்மளால ஒன்று பண்ண முடியும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஏயோட சேலரி வந்து 20% மோர் தென் பி சேலரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், 20% அப்படிங்கிறத எழுதுறேன். 20%னா என்ன? 20/100, அதாவது 1/5 என்று சொல்லலாம் அல்லவா? 20%னாலே 1/5 தான். இது வந்து நம்மளுக்கு தெரியும், முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஏயோட சேலரி வந்து 1/5 மோர் தேன் பி சேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மோர் தேன் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, நியூமரேட்டர்ல அதே ஒன்று அப்படியே வச்சுக்கணும். டினாமினேட்டர்ல ஆல்ரெடி 5 இருக்கா, பிளஸ் இந்த நியூமரேட்டர் கீழே கொண்டு வந்து ஆட் பண்ணீங்கன்னா 1. ஸோ இது 1/6, 1/6 இன்டூ 100. ஓகே, அவ்வளோதான். 1/6 இன்டூ 100 என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் அதே தான் வரப்போகுது. 16.66% தான். ஓகே, ஏன்னா 1/6 இன்டூ 100 ஃபர்தராக நீங்கள் இது பண்ணீங்கன்னா இந்த என்ன 50/3ன்னு வரப்போகுது. 50/3 தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 16.66%. ஓகே, டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கா? நான் இன்னொருக்கா இதை சொல்கிறேன். இதே கொஸ்டினில் என்ன பண்ணணுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபார்முலாலாம் கிடையாது, இது வெறும் ஷார்ட்கட் தான். எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஏ சேலரி இஸ் 20% மோர் தென் பி சேலரின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த 20% ஃப்ராக்ஷன்ல நம்ம எழுதுறோம். 20%னா 1/5. இந்த 1/5 நம்மளுக்கு எப்படி தெரியும்? 20/100. 20/100னா 25 ஆர் 100ன்னு தெரியும். ஸோ அது 1/5 தான். ஸோ 20% 1/5 எழுதிக்கிறோம். இப்போ பி சேலரிஸ் ஹவு மச் லெஸ் தென் ஏ சேலரின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து கண்டுக்க வேணாம். இந்த இடத்துல மோர் தென் பி சேலரின்னு தானே கேட்டிருக்காங்க. ஏஸ் வந்து 20% மோர் தென் பி சேலரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம்னா, நியூமரேட்டர்ல அதே வச்சுட்டு இந்த இடத்துல 5 + 1ன்னு போட்டுறீங்க, விச் இஸ் 1/6 இன்டூ 100. ஓகே, பர்சன்டேஜா மாற்றணுங்கிறதுனால, பர்சன்டேஜா கேட்டிருக்காங்கிறதுனால இன்டூ 100 போடுறீங்க. 1/6 இன்டூ 100 அவ்வளோதான். ஓகே, இந்த இடத்துல மோர் தென் கொடுத்ததுனால ரொம்ப இழுவையா இருக்கு. இந்த இடத்துல மோர் தென்னு கொடுத்ததுனால நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் இங்க லெஸ் தென்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நம்ம ஆட் பண்றதுக்கு பதிலாக சப்ட்ராக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ லெஸ் தென் வச்சு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். பட் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி சிம்பிள். கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனா மாற்ற போறீங்க. அண்ட் மோர் தென்னு கொடுத்துருந்தா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் கீழே ஆட் பண்ணிட்டு நியூமரேட்டர்லேயே ரீடைன் பண்ண போறீங்க. இன்டூ 100ன்னு போட்டீங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். இப்போ எடுத்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இன்னும் 2 ப்ராப்ளம் பண்ணுவோம், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஈஸியாக நிறைய ப்ராப்ளம்ஸை டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது பேட்டர்ன் அதே பேட்டர்ன் தான். இஃப் ஏ earns 33 1/3% மோர் தென் பி, ஹவு மச் பர்சன்டேஜ் டஸ் பி earn லெஸ் தென் ஏ? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு தான் இது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு இது வேல்யூ கூடுது, இது இத்தனை சதவீதம் கூடி இருக்கு, அப்புறம் அந்த இன்னொரு வேல்யூ இதை விட எத்தனை சதவீதம் கம்மி அப்படின்னு கேட்குற மாதிரி கொஸ்டின். இல்லைனா இந்த வேல்யூ குறைஞ்சிருக்கு, அப்போ அந்த இன்னொரு குவான்டிட்டி வந்து இதை விட எத்தனை சதவீதம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி கேட்குற கொஸ்டின். இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கிற கொஸ்டினுக்கு இது ஈஸியாக ஒர்க் ஆகும். அண்ட் இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, 2% வேல்யூ கொடுத்தா அது சால்வ் பண்ணுறதுக்கு வந்து வேற மாதிரியான ஒரு அப்ரோச் இருக்குது, அது நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த பர்டிகுலர் ஷார்ட்கட் வந்து எப்போ ஒர்க் ஆகும்னா, 1% கொடுத்து
ஒரு குவான்டிட்டி ஏஓ அல்லது பிஓ, பிரைஸ் ஆஃப் ஏஓ, பிரைஸ் ஆஃப் பிஓ, ஏதோ ஒரு குவான்டிட்டி இத்தனை சதவீதம் கூடி இருக்கு. அப்ப அதை கம்பேர் பண்றப்ப இந்த குவான்டிட்டி எத்தனை சதவீதம் கம்மி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டுமே வந்து இந்த ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணுங்க, வேற எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து 33 1/3% கொடுத்துருக்காங்க. இந்த 33 1/3% நம்ம முதல்ல இது 33 1/3ங்கிறது மிக்சடா இருக்கு இல்லையா, அதை முதல்ல இம்ப்ராப்பரா மாத்தலாம். ஸோ 33 into 3 99, 99 plus 1 100, ஸோ 100/3. ஓகேவா, 100/3%. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர்ல இன்னொரு ஒரு 100 மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, ஏன்னா இது வந்து பர்சன்டேஜ்னு தான் இங்க கொடுத்துருக்காங்க. 33 1/3%. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1/3ன்னு ஆயிடுது. அவ்வளோதான், டைரக்டா 33 1/3 33 1/3% 1/3 அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டோம். வேல்யூ ஃபிராக்ஷனா மாத்திட்டோம், பர்சன்டேஜ்ல இருந்து ஃபிராக்ஷனா. இது உங்களுக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்குன்னா நீங்க டைரக்டா எழுதிடலாம், இந்த மாதிரி எழுதுன்னு கூட அவசியம் இல்லை. 33 1/3%னா அதோட வேல்யூ வந்து 1/3 தான், அந்த ஃபிராக்ஷன் வந்து 1/3 தான். ஓகே, ஸோ என்னடா அது, ஓகே, ஸோ அது 1/3 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் பி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டிவைடட் பை மோர்னா என்ன, ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன, 3 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு 1/4 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருது. இன்டூ பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா, பர்சன்டேஜ்னா இன்டூ 100 போடணும் இல்லையா, ஸோ இது வந்து 25%. அவ்வளோதான், சிம்பிளான ஆன்சர், டக்குன்னு முடிஞ்சிச்சு இல்லையா. நம்ம ஸ்டெப்ஸ் என்னன்னு திரும்ப ரிப்பீட் பண்றேன். 33 1/3%ன்னு இருக்கு. முதல்ல அதை ஃபிராக்ஷனா மாத்தணும். மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க டிவைடட் பை 100 போடலாம். இல்ல 33 1/3னாலே 1/3ன்னு எனக்கு டைரக்டா தெரியும்னா சூப்பர் ஆசம், அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1/3ங்கிற வேல்யூவை நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன, மோர் தென் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மோர் தென் அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கீழே போட போறீங்க, நியூமரேட்டரை மட்டும் மேலே போட போறீங்க. இன்டூ 100% கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஆன்சர் 25. அவ்வளோதான். ஓகே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் அந்த வேர்டிங்ஸ் மட்டும் வேற, பட் அதே ஃபார்மெட் தான். இஃப் ஒன் சைட் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 40%, by what percentage should the other side be decreased to maintain the same area? ஓகே, ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இந்த ரெக்டாங்கிள்ல ஒரு சைடை மட்டும் 40% கூட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 40% கூட்டியிருக்காங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் வந்து இப்படி மாறிடுச்சு. இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஓகே, ஸோ இப்ப இது வந்து 40% கூடி இருக்கு. இப்ப இந்த இடத்துல அதோட ஏரியா வந்து சேமா இருக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு இதை கூட்டினா இன்னொரு இதை குறைச்சாதான் உண்டு. ஸோ இந்த போர்ஷனை வந்து நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம், இதோட வேல்யூவை அதிகப்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த சைட்ல இருந்து கொஞ்சத்தை நம்ம குறைச்சே ஆகணும். ஓகே, ஸோ இந்த சைட்ல இருந்து கொஞ்சம் நம்ம வந்து குறைச்சாதான் ஏரியா வந்து சேமா இருக்கும். இல்லைன்னா ஏரியா கூடிரும் இல்லையா, ரெண்டு சைடும் கூட்டினோம்னா ஏரியா வந்து கூடிரும். ஸோ ஒரு பக்கம் கூட்டி இன்னொரு பக்கம் குறைச்சாதான் ஏரியா வந்து சேமா இருக்கும். ஸோ இது வந்து எத்தனை சதவீதம் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. இதை வந்து நம்ம இப்படி இந்த ஷார்ட்கட் இல்லாமல் நீங்க பண்றதா இருந்தா ஏரியா இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ பின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா வச்சு நீங்க போட்டுட்டு இருக்கணும், விச் இஸ் தேவையில்லாத வேலை. இந்த இடத்துல நம்ம வந்து டைரக்டா நம்மளோட மெத்தடை யூஸ் பண்ண போறோம். முதல்ல 40% கொடுத்துருக்காங்க. ஸோ 40%னா என்ன, 40/100. ஸோ இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனா மாத்துறோம். 2/5. ஓகே, 40%னாலே 2/5 எனக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்குன்னா சூப்பர், இல்லை அப்படின்னா டக்குன்னு போட்டு பார்த்துருங்க. 2/5ங்கிறது தான் ஃபிராக்ஷன். அண்ட் இங்கேயும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இன்க்ரீஸ்ட் பை 40%ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்க்ரீஸ்ட்னா என்ன பண்ணணும், டினாமினேட்டரை ஆட் பண்ணணும். ஸோ நியூமரேட்டர் அப்படியே 2ங்கிறத ரீடைன் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் பிளஸ் டினாமினேட்டர் ஆட் பண்ணீங்கன்னா 2 + 5ங்கிறது 7 அப்படின்னு வந்துடும். ஸோ 2/7%னா இன்டூ 100. ஓகே, ஸோ 2/7 இன்டூ 100ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இப்போ ஒரு சின்ன ஷார்ட்கட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆல்ரெடி நிறைய ஷார்ட்கட் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், பட் இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான சூப்பரான ஒரு ஷார்ட்கட். இந்த 7ல டினாமினேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இது. ஸோ இப்போ 1/7, 2/7, 3/7, 4/7 இதுக்கெல்லாம் எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து மேட்ரு. எப்படி பண்ணலாம்னா, ஒரு பெரிய நம்பர் நீங்க ஞாபகம் வச்சுக்க போறீங்க. என்னன்னா 14, 28, 57. ஓகே, இந்த நம்பரை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 14, 28, 57. ஸோ 7ஓட 1/7, 2/7, 3/7ங்கிற மாதிரி 7ல டினாமினேட்டர் வர்றது தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ 7ல டினாமினேட்டர் வருதுன்னா 7 × 2 14, 7 × 4 வந்து 28. ஸோ 14 × 2 28 அப்படின்னு வச்சுக்கலாம்.
அண்ட் 28 into 2 56 வரும், பட் அதுக்கு பதிலாக 57. ஓகே, இந்த நம்பர் 142857ங்கிற நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து 3/7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3/7ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா, இங்க நியூமரேட்டர் வந்து 3 இல்லையா? ஸோ இந்த டிஜிட்ஸ்ல எது வந்து தேர்ட் ஸ்மாலஸ்ட் டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ இங்க இருக்கிற டிஜிட்ஸ்ல முதல் ஸ்மாலஸ்ட் என்ன 1, ரெண்டாவது ஸ்மாலஸ்ட் என்ன 2, மூணாவது ஸ்மாலஸ்ட் வந்து 4, நாலாவது ஸ்மாலஸ்ட்னா 5, அஞ்சாவது ஸ்மாலஸ்ட்னா 7, ஆறாவது ஸ்மாலஸ்ட்னா 8. ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணீங்கன்னா இதுதான் வேல்யூ. பட் நான் எதுக்கு சொல்றேன்னா, இங்க இருந்து இது மூணாவது ஸ்மாலஸ்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டுமே சொல்றேன். பட் அசெண்டிங் ஆர்டர் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த 142857ங்கிற ஆர்டர் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இங்க இருக்கிறதுலே மூணாவது ஸ்மாலஸ்ட் என்னது 4. ஸோ 4ல இருந்து நம்ம எடுக்க போறோம் 42.8%. ஓகே, 42.85%. இதுதான் வந்து 3/7ஓட வேல்யூ. ஓகே, 3/7%ஓட வேல்யூ. ஸோ 3/7 into 100ன்னு போட்டிங்கன்னா இதுதான் வரும். ஆனால் செக் பண்ணி பார்த்துடலாம். 3 into இது வந்து 300ன்னு வருமா? ஸோ 300 divided by 7, 7 4s are வந்து 28, ரிமைனிங் 2 இங்கே 0, 7 2s are 14, அதுக்கப்புறம் ரிமைனிங் 6, 0.0, 7 7s are 49, 7 8s are 56 இல்லையா? ஸோ பாருங்க கரெக்டாக 42.8 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரிக்கு. ஸோ 3/7க்கு வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம். பட் நம்மளுக்கு இங்கே கொஸ்டின்ல இருக்கிறது வந்து 2/7. ஸோ 2/7னா 142857 எழுதிக்கோங்க. இங்க இருக்கிறதுல நியூமரேட்டர் வந்து 2. ஸோ இந்த 142857ல எது செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர், அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு ரெண்டாவது நம்பர் எடுக்கிறோம். ஓகே, செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் அது வந்து இந்த இடத்துல வந்து 2. ஸோ அடுத்த 4 டிஜிட் எடுக்க போறோம். 28.57%. இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து இந்த கொஸ்டினோட இதை சால்வ் பண்றதுக்குள்ளேயே இன்னொரு ட்ரிக் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கு. பட் 7ல டினாமினேட்டர் வருதுனாலே இந்த மெத்தட் வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இது 5 இல்லை 7. ஓகே, ஸோ 1/7, 2/7, 3/7, 4/7 எதா இருந்தாலும் இந்த 142857ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் செகண்ட் லார்ஜஸ்டா தேர்ட் லார்ஜஸ்ட் நம்பரானு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அடுத்த 4 டிஜிட் எடுக்க போறீங்க. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆன்சர். 28.57ங்கிறது தான். சப்போஸ் எனக்கு இந்த 7ஆல இது பண்றது புரியல அப்படின்னா அது கமெண்ட் பண்ணுங்க. நான் இது வந்து இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ட்ரிக்ஸ்லாம் தனியாக சொல்லி கொடுக்குறேன். லைக் ஃப்ராக்ஷன்ஸோட பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கிறத நான் தனியாக சொல்லி கொடுக்குறேன். பட் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது வந்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கான மெத்தட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதாங்கிறது தான். ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்னொரு வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா எத்தனை சதவீதம் டிக்ரீஸ் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். சிம்பிள் தான். இப்போ என்னன்னா இன்னும் ஒரு கொஸ்டின் பார்க்குறேன், இன்னும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு சால்வ் பண்றேன், அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே இன்க்ரீசிங். இதுல தான் வந்து லெஸ் தென் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ சேலரி வந்து 30% லெஸ் தென் தட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 30%, என்ன 3/10, அதாவது 30/100ன்னு போட்டு ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டு 3/10ங்கிற கன்க்ளூஷன் தான் கடைசியில் வர போறீங்க. ஸோ நான் டேரக்டா எழுதிட்டேன் 3/10ன்னு சொல்லிட்டு. நீங்க இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் பண்ண உங்களுக்கு டேரக்டா ஃப்ராக்ஷன் பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்றது ஈஸி ஆயிடும். ஸோ 3/10 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அண்ட் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. ஸோ டினாமினேட்டர்ல நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வந்து அடிஷன். ஓகே, இந்த முன்னாடி இதுலயும் பாத்தீங்கன்னா இங்க டினாமினேட்டர்ல என்ன பண்ணிருப்போம் 2 + 5 = 7 சொல்லிட்டு போட்டிருப்போம். அதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன 1/3ல 3 + 1 = 4ன்னு சொல்லி போட்டிருக்கோம். எல்லாமே அடிஷன். ஏன்னா எல்லாத்துலயுமே வந்து மோர் தென் பி இன்க்ரீஸ்டு அப்படின்னு இருக்கு. பட் இந்த இடத்துல தான் வந்து லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ 3 / 10 - 3. ஸோ 10 - 3னா என்ன 7. ஸோ 3/7. ஸோ 3/7 into 100. ஓகே, அண்ட் 7ஆல 1/7 ஆர் 7ல முடியிற ஒரு நம்பர் டினாமினேட்டர் 7ல இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போதானே பார்த்தோம் 142857. அண்ட் இதுல இருக்கிற தேர்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன 4. ஸோ 42.85. அதாவது இந்த நாலுத்தையும் எடுக்கிறோம் 42.85. இதுதான் வந்து ஆன்சர். 42.85% தான் வந்து ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளான மெத்தட் தான். இந்த மெத்தட்ல இது ஃபார்முலாலாம் கிடையாது. லைக் இதுக்கு டிரைவேஷன் ஃபார்முலா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இப்படி பண்ண ஆன்சர் வரும், ஒரு ஷார்ட்கட்டு, அவ்வளோதான். ஓகேவா? இல்லை நான் வந்து ஸ்டெப்ஸோட எனக்கு தேவை அப்படின்னா நம்ம அசம்ஷன் மெத்தட் பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல அசம்ஷன் மெத்தட் பியோட வேல்யூ 100 அசியூம் பண்ணிட்டு ஏயோட வேல்யூ 120. ஸோ அந்த மெத்தட் கூட நீங்கள் பண்ணலாம். பட் அது டைம் நிறைய ஆகும். இதுனா டக்குன்னு பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மெத்தடை வச்சு நீங்கள் ட்ரை அவுட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன்.
if income of Ravi is 20% more than that of Ram, then the income of Ram is how much percentage less than that of Ravi. ஸோ இதை கண்டுபிடிங்க. சேம் ஃபார்மேட் சேம் மெத்தட் தான். சால்வ் பண்ணி என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆன்சரை. அண்ட் இதில் வந்து நம்ம இந்த லென்த் வச்சு பார்த்துட்டோம். மோஸ்ட்லி சேலரி மோஸ்ட்லி இன்கம் அந்த மாதிரி தான் வரும். பட் இது இல்லாமல் வந்து மஞ்சள் தூள் இத்தனை சதவீதம் கூடி இருக்கு விலை, ஸோ அதே ரேட்டுக்கு நான் வாங்கணும்னா எவ்வளோ வாங்குவேன், அந்த மாதிரி சொல்லி அந்த வேர்டிங்ஸ் மட்டும் மாறப்போகுது. பட் ஃபார்மேட் வந்து சேம் தான். ஒரே ஒரு பர்சன்டேஜ் கொடுத்து இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ்னு கொடுத்துட்டு இன்னொரு இது டிக்ரீஸ் அல்லது இன்க்ரீஸ்னு கொடுத்துருப்பாங்க. எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா இந்த அப்ரோச் யூஸ் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த 7ஆல டிவைட் பண்றத கண்டுபிடிக்கிற ட்ரிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான், வெரி சிம்பிள் தான். புரியல அப்படின்னா திரும்பி இன்னொரு தடவை பாருங்க வீடியோவை. இல்லைனா கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோனாலும் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ட்ரிக்ஸ் இன் பர்சன்டேஜோட பார்க்குறேன். டாடா.